பொது அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அவர்கள் நிர்ணயம் செய்திருந்தார்கள். ஆக இப்ப அந்த காலத்தில் இப்போது அதே போல செய்தவர்கள் இப்ப நாங்கள் இப்ப எங்க முதலமைச்சர் அவர்கள் 1000 மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு டிபிசில ஒரு மிஷின் 1000 மூட்டை பிடிக்கலாம் என்று இங்க உத்தரவிட்டு இப்ப 1000 மூட்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இது கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கிராமத்திலே நெல் மணிகள் ரோட்டில் அது மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு. அதே போல நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அங்கே ஓப்பன் அங்கங்கே முளைத்து நாத்து முளைக்க இப்ப லேசா திடீரென்று மேலே இப்ப லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார்கள். லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்துல அவர்களுடைய ஆட்சி காலத்துல நாத்து அந்த அளவுக்கு இவ்வளவு உயரத்துக்கு நாத்து நடுவு நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்க பார்த்திருக்கின்றீர்கள். அதே போல இப்போது பாதுகாப்பான இடத்திலே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பாதுகாப்பான இடத்திலே நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அங்காங்கே அன்றாண்டு நெல் அங்கே கொள்முதல் சென்டரில் பிடிக்கின்ற நெல் மூட்டைகளை அந்தந்த பாதுகாப்பான பகுதிகளுக்கு அது ஒதுக்கப்பட்டுள்ள குடோன்களுக்கு சென்றது. அதே போல இந்த கடந்த ஆண்டு இப்ப முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த சிவில் சப்ளை கார்பரேஷன் அது மூலமாக இங்கே ஷெட் அமைக்கப்பட்டு இன்னெல்லாம் திறந்த வெளியில எங்களுடைய மாவட்டத்தை எடுத்தா வள்ளலார் சபையில மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். லட்சக்கணக்கான மூட்டைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டு அங்கே படுதா போட்டு அங்கே நெல் முளைத்திருக்கின்ற காட்சி எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கும். இப்ப அது போன்ற காட்சிகளை நீங்க பார்க்க முடியாது. ஓப்பனாக நெல் மூட்டைகளை அடுக்க கூடாது என்று உத்தரவிட்டு அது பாதுகாப்பான இடங்களில் கிடங்குகளில் இப்போது சர்க்கரை ஆலை கிடங்குகள் அதே போல அந்த மார்க்கெட்டிங் கமிட்டி உள்ள குடோன்களில் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது. இப்போது கடந்த காலத்தில் இப்ப நெல் உற்பத்தியை பொறுத்தவரையில் அதிக அளவு இப்ப நெல் உற்பத்தி செய்வது இப்ப அதிகமாக இப்போது இந்த ஆட்சியில இப்ப வேளாண் துறை இப்ப இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 5000க்கு மேல் நெல் கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது நெல் சிறுதானியங்களை பொறுத்தவரையில் 1,85 லட்சம் ஹெக்டேர் குறைவாக அந்த குறைவாக அது இருந்தது. இப்போ அது அதிகரித்து இப்ப பட்ஜெட்டுடைய தாக்கம் இப்ப கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்ப என்ன சொல்ல பயிர் சதவீதம் இப்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்றார். நெல் உற்பத்தி அதிகமாக கடந்த 5 மடங்கு அளவுக்கு உற்பத்தி செய்தனுடைய விளைவுதான் இப்ப அதிகமாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது கடந்த ஆண்டே ஒரு திட்டமிடுவார்கள். இந்த ஆண்டுக்கு இவ்வளவு, இந்த ஆண்டு உற்பத்தி ஆகும், இந்த ஆண்டு நெல் உற்பத்தி ஆகும் என்ற கணக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல டிபிசி கொள்முதல் நிலையங்கள் அதே போல கொள்முதல் செய்கின்ற மூட்டை தூக்குகின்ற ஆட்கள் முதற்கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஆக இப்ப அதிகமான உற்பத்தி செய்வது இன்னும் சொல்ல போனால் முன்னெல்லாம் இப்ப மேட்டூர் அணை திறந்த பிறகு தண்ணீர் திறந்த பிறகு கடந்த காலத்தில் மேட்டூர் அணை திறப்பது என்பது காலம் கடந்து செய்யப்படும். இப்ப மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படுகிற காலத்தால் அதே போல கூடுதலாக மின்சார வசதி இலவச மின்சாரம் கூடுதலாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1,80,000 மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் பலனாக இங்கே மின் மோட்டார் மூலமாக விவசாயம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட காரணத்தால் அந்த அடிப்படையில் இப்ப நெல்லுடைய கொள்முதல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது அந்த அளவுக்கு கட்டுமான பணிகள் அதனால கட்டுமானம்னா இது போன்ற அடிப்படை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டு ஒரு டிபிசி கிட்டத்தட்ட 1800 டிபிசிகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. திறந்து வைத்து அதன் மூலமாக இப்போது விவசாயியுடைய நெல்லை உற்பத்தி செய்த நெல்லை கொள்முதல் செய்யப்படுகிறது. இப்ப கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக எடுத்தாச்சு. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நெல் கூடுதலாக எடுத்தாச்சு.
ஆக இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் கொஞ்சம் இருப்பு இருக்கிறது. அதுவும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி 13 மடங்கு அதிகமா விளைஞ்சிருக்கு. ஆமா, அது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருந்தாலும் 13 மடங்கு அதிகமா விளைஞ்ச இந்த குறுவை சாகுபடி பெரும்பாலும் மழைகள்ல மாட்டக்கூடிய அபாயம் எப்பவுமே இருக்கும். குறுவைனாலே மழைக்கான பாதிப்பு தான் சார். அந்த 13 மடங்குக்கு அதிகமா விளைஞ்சதுக்கான அந்த குடோன் ஏற்பாடுகள் இல்லைன்றதுதான் இப்ப குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா 700 மூட்டை 500 மூட்டை வழக்கமா இருக்குது சார். இப்ப கூடுதலாக குடோன் இந்த கரும்பு துறையில இருக்கின்ற கரும்பு ஆலையில் இருக்கின்ற குடோன்கள் இப்போது அதுவும் பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டு அதுக்கு அந்த நெல்லை சக்கர ஆலையுடைய குடோனில் இப்போது நெல்லை அடுக்கி வைக்கப்படுகிறது. அதே போல மார்க்கெட்டிங் கமிட்டி மூலமாக இருக்கின்ற குடோன்களையும் இப்போது நெல் மூட்டைகளை அங்கே பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 140 ஆரம்பங்களில் நெல் மூட்டைகளை அடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இது எக்ஸ்ட்ரா கூடுதலாக விளைந்த நெல் இப்ப கூடுதலாக இருக்கும். அதே போல இன்னும் சொல்ல போனா இப்ப லாரி இன்னும் சொல்ல போனா திருவாரூர்ல இருக்கிறது காரணமே லாரி அதிகமான தேவைக்கு அதிகமான லாரிகள் இப்ப நீங்களே சொல்றீங்க. இப்ப அதிகமாக நெல் விளைஞ்சிச்சு அதிகமான இடம் வரல. அது ஷிப்ட் இருக்கு. அது ஷிப்ட் அதே போல இப்ப இன்னும் சொல்ல போனா வடகிழக்கு மழை தொடங்கி கிட்டத்தட்ட 10-20 நாட்கள் ஆகும் மழை பெய்யுது. நம்முடைய நேரமா தொடங்கின அன்னைக்கே மழை அதெல்லாம் கிராமத்துல ஒவ்வொரு வில்லேஜ்லயும் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். தேவையான டிபிசி திறக்கப்படுகிறது. தேவையான அதுக்குரிய அந்த மிஷின்களும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊர்ல 2 தேவை. ஒரு மிஷின் வேண்டாம் 2 மிஷின் போடுறது. ஒரு மிஷினுக்கு 1000 மூட்டை பிடிக்கலாம். 2 மிஷின் போட்டா 2000 மூட்டை பிடிக்கலாம். அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு துரிதமாக படுகிறது. ஆக நீங்களே சொல்றீங்க திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு மழை வந்துச்சு. மழையும் இப்ப அளவு திடீர்னு மழை வந்த காரணத்தால இப்போ இது போல ஒரு கொஞ்சம் தரமாற்றம் தான் வரும். அது மழை இயற்கையை இன்னும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. ஈரப்பதம் நெல்லை பொறுத்தவரை நாம் கொள்முதல் செய்கின்றதை இதுவரை எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்தாச்சு. ஆக ஈரப்பதத்தில் நடைபெறும் போது அதுக்கு ஒன்றிய அரசுடைய பர்மிஷன் வேண்டும். அது அனுமதி கேட்டு துறையின் சார்பாக அனுமதிக்கு அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக கொள்முதல் நிலை 18% 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஆய்வுக்குழு கேட்டதுக்கு பிறகு அவங்க ஆய்வுக்குழு இப்ப இன்னும் இந்த மழை ஒரு மழை தான் ஃபர்ஸ்ட் மழை பெஞ்சிருக்கு. இன்னும் தொடர்ச்சியாக இந்த வடகிழக்கு பருவமழை அதிகமான வரவே உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு கடந்த வாரம் முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அழைத்து அந்த துறையை சிவில் சப்ளை கார்பரேஷன் அதையும் அழைத்து வேளாண் துறை அதிகாரிகளையும் காணொலி மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். நெல் கொள்முதல் நிலையங்களை அரசு முறையாக அமைக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் அது குறித்து பேசி விளக்கம் அளித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் பொய் சொல்கிறார். அதிமுக ஆட்சியில் நெல் மூட்டைகள் நடவு நடும் அளவுக்கு நெல் முளைத்திருந்தது. அதிமுக ஆட்சியை ஒப்பிடும்போது அதைவிட அதிகமாக நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. திடீர் மழையினால்தான் நெல் மூட்டைகள் நனைந்தன என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.